ரம்யா சத்யாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சூப்பரான முட்டை கிரேவி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். அதுவும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல நம்ம வைக்கலாம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் ஒரு 10 முட்டை எடுத்திருக்கேன். 10 முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம். இந்த முட்டையை எப்படி இவ்வளவு நல்லா சாஃப்டா வேக வைக்கிறதுன்றத வீடியோ தனியா நான் அப்லோட் பண்ணிருக்கேன். அதை பார்த்துக்கோங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் முதல்ல இதுக்கு கண்டிப்பா சின்ன வெங்காயம் போடுங்க. அப்பதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஒரு 200 கிராம் அளவு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடி பொடியா நறுக்கிக்கலாம். 3 நல்ல பழுத்த தக்காளி அதையும் நல்லா பொடி பொடியா நறுக்கிருக்கோம். தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலையெல்லாம் எடுத்துருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், 4 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை மல்லித்தலை, தாளிக்கிறதுக்கு 2 டீஸ்பூன் சோம்பு. மசாலா ஐட்டங்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி 3 டீஸ்பூன், இது நம்ம வீட்டிலே அரைக்கிற குழம்பு மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு, மல்லித்தூள் 6 டீஸ்பூன், சோம்பு தூள் 2 டீஸ்பூன், சிக்கன் 65 மசாலா அது ஒரு 2 டீஸ்பூன் அளவு எடுத்திருக்கோம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அப்புறம் முக்கியமானது தேங்காய் பால். அது ஒரு அரை முடி அளவு தேங்காய் பாலை எடுத்து வச்சிருக்கோம். நல்லா திக்கா எடுத்து வச்சிருக்கோம். நல்லெண்ணெய் தேவையான அளவு. அடுப்புல கடாய் விட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம சோம்பு சேர்த்துக்கிறோம். அப்படியே எடுத்து வச்ச பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறோம். கூடயே பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் உப்பு சேர்த்தா சீக்கிரம் வதங்கும். இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ப்ரௌன் கலரில் அப்படியே வதங்கிக்கிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு நம்ம வதக்கினாதான் குழம்பு நல்ல கலர் கிடைக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இஞ்சி வெள்ளைப்பூடி பேஸ்ட் சேர்த்துக்கிறோம். இது ஒரு 1 நிமிஷம் மட்டும் இப்படி நல்லா வதக்கிக்கலாம். அப்படியே நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம். இதுலேயே மூடி வச்சா சீக்கிரம் வதங்கும். இந்த அளவுக்கு நல்ல தக்காளி மசிஞ்சு வேகணும். இந்த எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள், மல்லித்தூள், மசால் பொடி, சோம்பு தூள், மஞ்சத்தூள், இது சிக்கன் 65 மசாலா. கருகாமல் மட்டும் நம்ம வதக்கணும். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பையும் இதிலே சேர்த்துக்கிறோம். ஒரு 1 நிமிஷம் வதக்கும் போதே அப்படியே அந்த மசாலா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க. இப்போ அரிசி களைஞ்ச தண்ணி அதை ஊற்றிக்கிறோம். வெறும் தண்ணி கூட ஊற்றிக்கலாம், நம்ம நார்மல் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். தேவையான அளவு ஊற்றணும். நம்ம தேங்காய் பால் வேறு எடுத்துருக்கோம், அதனால் பார்த்து ஊற்றிக்கலாம். கண்டிப்பாக தேங்காய் பால் சேருங்க, அப்போ தான் குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம முட்டையை சேர்த்துக்கிறோம். முட்டையை இந்த மாதிரி கீரி சேர்த்துக்கிட்டோம். மறுபடியும் மூடி வச்சிடலாம். இப்போ முட்டை போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்ச திக்கான தேங்காய் பால் ஊற்றிக்கிறோம். இது தேங்காய் பால் ஊற்றுறதுனால குழம்போட டேஸ்ட்டே அப்படியே டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆயிரும். கலருமே கொஞ்சம் லைட் மைல்டாக வந்துடும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் பால் போட்டு ரொம்ப கொதிக்கக்கூடாது. இது ஒரு 1 நிமிஷம் கொதிக்கணும். தேங்காய் பால் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. அதுக்கு மேலே கொதிக்கக்கூடாது. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் பொறுமையாக நம்ம சிம்மில் வச்சாதான் இந்த எண்ணெய் மிதந்து வரும். நம்ம சூப்பரான முட்டை வறுவல் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எந்த குழம்பு வச்சாலும், ஒரு புளி குழம்பு வச்சாலும் சரி, எந்த கிரேவி மாதிரி வச்சா 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் நல்லெண்ணெய் வாசம் பிடிச்சிருந்தா இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. அப்படியே கொத்தமல்லி தழை தூவி விட்டுக்கலாம். நம்ம சூப்பரான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.